வணக்கம் மக்கள்ஸ், நான் தான் உங்க இமோர்டல் பிரின்ஸ். நம்ம எல்லாருமே பென்டன்ல எவ்வளவோ ஏலியன்ஸ் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம பார்க்காத நிறைய ஏலியன்ஸ் இருக்கு. அதுவும் பென்டன் கிரியேட்டர்ஸை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஏலியன்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏலியன்ஸ்லாம் ஏன்டா ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி நிறைய ஏலியன்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்த அழுத்திடுங்க. அதுக்கு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரி, ஓகே, இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. இந்த வசனம் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். இது ஹீரோ டைம். இப்போ ஃபர்ஸ்ட் எந்த ஏலியன் இருக்குன்னா ராக்ஸ். இது பேருக்கு ஏற்ற மாதிரியே கல்லு மாதிரி இருக்கு, ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான ஹீட் ரெசிஸ்டன்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான வீக்னஸே தண்ணி தான். ஏன்னா இது பயங்கர வெயிட்டா இருக்கும், அதனால தண்ணியில் அவ்வளவு பெருசா சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு கேரக்டர் பார்க்கும்போது ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல வர ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர் இன்ஸ்பயர் பண்ணி தான் இது கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால கூட ஃபியூச்சர்ல ஏதாச்சும் காப்பிரைட்ஸ் பிரச்சனை வந்துடும் சொல்லி கூட இந்த கேரக்டர் ரிமூவ் பண்ணிருக்கலாம். பயப்பரியா குமார். இதுக்கப்புறம் அடுத்த எந்த ஏலியன் இருக்குன்னா ஸ்குவிட் ஸ்கட்டர். இது பார்க்கறதுக்கு ஆக்டோபஸ் மாதிரி டென்டிகல்ஸ் வச்சுட்டு இருக்கும். ஆனா இது வரைக்கும் காமிச்ச எல்லா வாட்டர் ஏலியன்ஸ்லயுமே இந்த ஒரு ஏலியன் தான் பவர்ஃபுல் ஏலியன். நீங்க தண்ணி கடியில இந்த ஏலியன் கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டும் இல்ல தண்டனக்கா தான். ஏன்னா இந்த ஏலியனோட டென்டிகல்ஸ் வச்சு உங்களை டச் பண்ணிட்டா உங்களோட மானாவை அதை பார்க்க முடியும், நம்ம குவென் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள நீங்க எங்க போய் ஒளிஞ்சாலுமே நீங்க எங்க இருக்கீங்கன்னு அதை கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதே பவரை யூஸ் பண்ணி உங்களை மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். நினைச்சு பாருங்க, நீங்க தண்ணி கடியில மூச்சை பிடிச்சிட்டு இருக்கும் போது அதெல்லாம் நீ ஒன்னும் பிடிக்க வேணாம், அப்படியே ஃப்ரீயா விட்டு செத்துப்போ அப்படின்னு சொன்னா கண்டிப்பா செத்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு ஏலியன் தான் இது. ஆனா இவ்வளவு பவர்ஃபுல்லா சூப்பரா இருக்க ஏலியனை ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி நம்ம குவென்னோட பவரை பென்னும் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிட்டா குவென்னோட கேரக்டர் டெவலப்மெண்ட்ல பிரச்சனை வரும்னு சொல்லி கூட இந்த ஏலியனை ரிமூவ் பண்ணி வைக்கலாம். என் வேலைக்கு உலகைக்கு வந்த அவதாரம். இதுக்கப்புறம் அடுத்த எந்த ஏலியன் இருக்குன்னா போர்ட்டலர். இந்த ஏலியனோட பேருக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் போர்ட்டல் கிரியேட் பண்ண முடியும். நம்ம பெண்ணாலே எங்க வேணா போய்க்க முடியும், அதே மாதிரி யாரை வேணா எங்க வேணா அனுப்ப முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான பவர் தான். இந்த பவர் கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாம், ஆனா ஜஸ்ட் நினைச்சு பாருங்க, நம்ம பெண்ணோட வில்லன் சண்டை போட வராங்க. அப்ப டக்கு நம்ம பெண் போர்ட்டல் ஓபன் பண்ணி அவங்க நல்வாய்டுக்கு அனுப்பிச்சிட்டா அவ்வளவுதான், அந்த இடத்துல சண்டையே நடக்காது. இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் ஏலியன் தான். பெண்ணு கூட யாரு சண்டை போட வந்தாலும் சரி, டக்குன்னு ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணி வட்டமாமே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாரு. எத்தனை ஓல்பா நிறைய ஓல் இருக்கு சார். நீங்க இந்த ஓலை மட்டும் கேளுங்க. நடுல ஏன் சார் கேள்விக்கிட்டு சாவடிக்கிறீங்க? இந்த ஏலியனை ஃபர்ஸ்ட் டைம் பென்டனோட ஒரு ஆன்லைன் கேம்ல தான் காமிச்சிருப்பாங்க. கேமுக்கு கிரியேட் பண்ண ஒரு ஏலியன் தான். நீங்க நினைப்பீங்க இந்த ஏலியன் பென்டனோட சீரீஸ்ல இருந்தா சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஏலியன் இருந்துச்சுன்னா பென்டன் சீரீஸே இருக்காது. ஏன்னா நம்ம பென் எந்த ஒரு வில்லன் கூட சண்டை போட்டாலுமே எல்லாருமே சொல்லுவாங்க சிம்பிளா இந்த ஏலியன் தான் மாறி ஒரு போர்ட்ல கிரியேட் பண்ணி அந்த வில்லனை நல்வாய்டு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா எல்லாருமே பென்டனை கலாய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்பிளா இந்த ஏலியனை யூஸ் பண்ணதுக்கு பதிலா மாங்கன்னு சண்டை போட்டு காம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கலாய்ப்பாங்க. அதாலேயே இந்த ஒரு ஏலியன் பென்டனோட கதைக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏலியனை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அடுத்த எந்த ஏலியன் இருக்குன்னா பப் த பிளாப். இந்த ஏலியன் பார்க்கறதுக்கு கூப் மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம கூப்போட எல்லா பவர்ஸுமே இதால யூஸ் பண்ண முடியும். கூப் மாதிரி எங்க வேணா பூந்து போகும். கூப் கிட்ட இருக்கிற அதே பிளெக்சிபிள் பாடி இதுகிட்டே இருக்கும். அதே மாதிரி அட்டாக்ல பண்ண முடியும். அதுவும் இல்லாம எக்கோ ஏலியன் மாதிரி 2-3 பேரா அதால மாற முடியும். அது கூடவே அப்கிரேட் மாதிரி எதோட ஷேப்பை வேணா எடுத்து அந்த ஷேப்பை அதால மாற முடியும். இந்த மாதிரி நிறைய ஏலியன்ஸோட பவரை ஒரே ஏலியன் வச்சிருக்கு. இது ரொம்பவே ஓவர் பவரான ஏலியன் தான். அதுக்காக கூட இந்த ஏலியனை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஒரு ஏலியனை பெண் வச்சிருந்தாங்கன்னா மிச்சருக்கு 3 ஏலியனை பெண்ணால யூஸ் பண்ண முடியாது. அதான் இந்த ஏலியன் இருக்குன்னா அப்ப எதுக்கு அந்த ஏலியன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஏலியனை மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக கூட இந்த ஏலியனை ரிமூவ் பண்ணிக்கலாம். யார் சாமி இவன்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த ஏலியன் ஆன்டி கிராவி டெஸ்லா. இந்த ஏலியன் ஏலியன் சொல்ற விட பென் இன்னொரு ஹியூமனா மாறாருன்னு சொல்லலாம். ஏன்னா லுக்கு பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கும். இந்த ஏலியனோட பவர்ஸ் தான் ஃபியூச்சர்ல கிராவி அட்டாக் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏலியனோட மெயின் பவரே சுத்தி இருக்க எல்லா கிராவிட்டியுமே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். டெலிகினசிஸ் பவர் யூஸ் பண்ண முடியும், வேகமா பறக்க முடியும். இந்த மாதிரி நிறைய பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏலியன் பார்க்கறதுக்கே கூலா சூப்பராகவே இருக்கு. அப்ப ஏன் ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஏலியன் இன்னொரு ஏலியனா மாறதுக்கு பதிலாக இன்னொரு ஹியூமனா மாறுது. அது லுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு. மேபி அதுக்காக கூட இந்த பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி வைக்கலாம். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான்.
இப்போ அடுத்து எந்த ஏலியன் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு பென்டன் ஃபேன் தான். அந்த வகையில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணாதான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பென்டன் கண்டென்ட்லாம் போட்டாலும் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் போட முடியும், அதுக்காக லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனல்ல பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா என்ன மக்களே பண்ணாது. அதால இந்த மாதிரி கண்டென்ட் போட்டாலும் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிக்காமீங்க. அவ்வளவுதான் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே, பேக் டு டாபிக். இவர் முயற்சியை பாராட்டி ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் அடுத்த ஏலியன் தான் பிளான்ட் அபாக்லிப்ஸ். இதை வந்து பென்டன் சீரீஸ்லேயே காமிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்றேன், இந்த ஏலியன் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பென்டனோட ஏதோ ஒரு நான் கேன் எபிசோட்ல இந்த ஏலியனை காமிச்சிருப்பாங்க. இந்த ஏலியன் பார்க்கறதுக்கும் லைட்டா வைல்டு வைன் ஏலியன் மாதிரி தான் இருக்கும். ஆனா இது பவர்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். இதோட மெயின் பவரே கொட்டிக்கிறது தான். அதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சாப்பிட்றதுல என்ன ப்ரோ குத்த சொல்ற, அதுக்கு பசிக்கும்ல, சாப்பிடக்கூடாதா, வளர்ற புள்ள சாப்பிட்டு போகுது அப்படின்னீங்கன்னா அங்கதான் ஒரு பிரச்சனையே இருக்கு. இது சாப்பிட ஆரம்பிச்சா கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே சாப்பிட்டே இருக்கும். நீங்க கையில கிடைச்சா கூட 4 முடிச்சு வாயில போட்டுரும். இப்படி கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே சாப்பிடும். அப்படி சாப்பிடும் போது அது சைஸ் பாத்தீங்கன்னா பெருசாயிட்டே இருக்கும். இது கடைசியில எந்த அளவுக்கு பெருசாகி நிக்கும்னா நம்ம பிளானட்டை விட பெருசாகி நிக்கும். அப்ப நினைச்சு பாருங்க இது எந்த அளவுக்கு சாப்பிடும், எந்த அளவுக்கு பெருசாகும்னு சொல்லிட்டு. சில ஏலியன்ஸ்லாம் இந்த ஆமெட்ரிக்ஸ்குள்ள இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏலியன் ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சிருப்பாங்க. அதுலயே நமக்கு ரீசன் தெரிஞ்சிச்சு ஏன் இந்த ஏலியனை ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அடுத்த ஏலியன் தான் இன்விசிபிள். இந்த ஒரு ஏலியன் அப்கிரேடோட இன்னொரு அப்கிரேட் வெர்ஷன் சொல்லலாம். ஏன்னா இந்த ஏலியனால எந்த ஒரு விஷயமா வேணா மாற முடியும். கேனான், மிஷின் லான்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா வெப்பன் மாதிரியும் மாற முடியும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஏலியனாவும் மாற முடியும். அட்டாமிக் ஹெட்ஸாவும் மாற முடியும். நேரம் வந்துச்சுன்னா ஏலியன் ஹெட்ஸா கூட மாற முடியும். ஆமா, ஏலியன் ஹெட்ஸாவும் மாற முடியும்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஏலியன்ஸோட பவர் சீமே அதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லல. ஆனா அப்படி யூஸ் பண்ண முடிஞ்சா இந்த ஏலியன் வந்து இருக்கலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியனா மாறிடும். ஏன்னா நம்ம ஏலியன் எக்ஸ் தான் இருக்கலே ரொம்ப காட் லெவலான ஏலியன். ஆனா அந்த ஏலியனோட பவரை யூஸ் பண்ணோம்னா அதுக்குள்ள இருக்க 2 பர்சனாலிட்டிஸ் ஒத்துக்கிட்டானா ஏலியன் எக்ஸோட கையை கூட தூக்க முடியும். அந்த வகையில அந்த ஏலியனுக்கு ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குதான். ஆனா இந்த இன்விசிபிள் ஏலியனுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு வீக்னஸுமே சொல்லல. நம்ம பென்னு தான் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுவாரு. அதெல்லாம் என்ன ஏலியனா மாறுதோ அந்த ஏலியனோட ஃபுல் பவரையுமே யூஸ் பண்ண முடியும்னா இந்த ஏலியன் தான் இருக்கலே ரொம்ப ஓவர் பவரான ஏலியனா இருக்கும். குறி வச்சா ஏற விழணும். இதுக்கப்புறம் கடைசியா இருக்க ஏலியன் தான் ஷேடோ மேன். இந்த ஏலியனோட மெயின் பவர் எந்த இடத்துல எல்லாம் ஷேடோ அதிகமா இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் இந்த ஏலியன் தான் ராஜா. ஏன்னா இந்த ஏலியனால இந்த ஷேடோ எல்லாம் மறையும் முடியும். அதே ஷேடோ வச்சு ஒருத்தங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். நரோட்டோல வர சிக்கமோட மாதிரி ஒருத்தவங்களோட பிசிக்கல் பாடியை அவங்களோட ஷேடோ வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா இந்த ஏலியனோட மெயின் வீக்னஸே சன்லைட் தான். கோஸ்ட் ஃப்ரீக் மாதிரி இதுக்கும் சன்லைட்டை பார்த்தா ஆகாது. அதான் இதோட மெயின் வீக்னஸ் சொல்றாங்க. இந்த ஏலியன் வந்து மேக்சிமம் ஒரு ஸ்டெல்த் மோட்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம பென் அவ்வளவு பெருசா ஸ்டெல்த் எங்கேயும் இறங்க மாட்டாரு. அதால கூட இந்த ஏலியனோட பவர்ஸ் வந்து அவ்வளவு பெருசா யூஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏலியனை ரிமூவ் பண்ணிக்கலாம். எந்த பயனும் இல்ல. சரி, ஓகே, அவ்வளவுதான் மக்களே. இதெல்லாம் தான் பென்டன் சீரீஸ்க்கு கிரியேட் பண்ணி வேணான்னு ரிமூவ் பண்ண ஏலியன்ஸ். இதே மாதிரி நீங்க இன்னும் நிறைய ஏலியன்ஸை பத்தி பார்க்கணும், இதுக்கு பார்ட் 2 வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நெருப்பு சிம்பிள் போடுங்க. நிறைய பேர் நெருப்பு சிம்பிளா போட்டு தெருக்கி விட்டீங்கன்னா கூடிய சீக்கிரமாவே அந்த வீடியோ போட்டுறேன். நெருப்பு ரொம்ப முக்கியம் மக்களே. சரி, ஓகே, இப்போ வந்து வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோவை கடைசிக்கு பார்த்ததுக்குமே ரொம்ப நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் பென்டன் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரட்டா மக்களே.